ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன்னர் தமிழக அரசின் சார்பில் 2 மகிழ்ச்சியான அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த அறிவிப்பினுடைய முக்கியமான சாராம்சம் என்ன? இதன் மூலமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? அப்படின்றத பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வூதியம் பெற்று வரக்கூடியவர்களுக்கு ஒரு 2 மிக முக்கியமான அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டிருக்குது. அதிலும் இந்த 2வது அறிவிப்பானது ஒரு நீண்ட குழப்பத்திற்கான ஒரு தெளிவான விடை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ 1வது அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் கருவூலம் மற்றும் கணக்குத் துறையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்குது. இது எது சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு சமீபத்தில அறிவிச்ச அந்த டாப் திட்டத்தின் கீழ, அதாவது இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில இன்டரிம் பே அவுட் வழங்குவது தொடர்பான ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அது சார்ந்த ஒரு அறிவிப்பானது அனைத்து மண்டல இணை இயக்குநர்கள் மற்றும் சம்பள கணக்கு அலுவலர்கள், கருவூல அலுவலர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து அனுப்பப்பட்டிருக்குன்னா, கருவூல கணக்கு இயக்குநரகத்திலேருந்து அனைத்து நம்ம சொன்ன அனைவருக்குமே வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இதற்கான அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கணும், அந்த இன்டரிம் பே அவுட் பெறுவதற்கான அந்த ஃபார்ம் விருப்ப படிவம் பெறுவது அல்லது விருப்பமின்மை படிவம் பெறுவது, இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கான ஒர்க் ஃப்ளோ எல்லாமே ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுபோல் சம்மந்தப்பட்ட டிடிஓக்களுக்கும் தெளிவான ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? தற்பொழுது அதை நடைமுறைப்படுத்துவது சார்ந்து ஒரு விரிவான அறிக்கையான கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வு பெறக்கூடிய பணியாளர்களுடைய இஎஸ்ஆர், பணிப்பதிவேடு இஎஸ்ஆர் விவரங்களை சரிபார்த்து, அதேபோல் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் முழுமையாக அதை பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதேபோல் டாப்ஸ் திட்டத்தின் கீழே இடைக்கால நிவாரணம் பெறுவதற்கு தேவையான கருத்துருக்கள், விவரங்கள் எல்லாத்தையுமே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் முறையாக பதிவேற்றம், அதாவது சம்மந்தப்பட்ட பணியாளர்கிட்டருந்து பெறப்பட்ட விவரங்கள், அதாவது அவர் இன்டரிம் பே அவுட் பெற விரும்பினார்னா அதற்கான படிவங்கள் பெறப்படணும். அதேபோல் இறந்த பணியாளர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கான அந்த ஃபேமிலி பே அவுட் பெறுவதற்கான அந்த படிவத்தை வந்து முறையாக ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பணியாளருடைய பெயர், அவருடைய எம்ப்ளாயி ஐடி, ஓய்வு பெற்ற நாள், அவருடைய வங்கி கணக்கு விவரங்கள், அதேபோல் அவங்களுடைய, அதாவது ஓய்வு பெற்ற பணியாளர் இருந்தாங்கன்னா அவருடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே முறையாக ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கணும். அதேபோல் அதுக்கு தேவையான இணைப்புகள், அதே வேறு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட இந்த ஒர்க் ஃப்ளோ மூலமாக சம்மந்தப்பட்ட கருவூலங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இடைக்கால ஓய்வியம் தொடர்பாக வேறு ஏதாவது முன்மொழிவுகள் பெறப்பட்டிருக்கு, அதேபோல் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட அலுவலகங்களை தொடர்பு கொண்டு அந்த அப்ளிகேஷன் பெறப்பட்ட 1 வார காலத்திற்குள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த இன்டரிம் பே அவுட், அந்தந்த மாதத்திற்கான இன்டரிம் பே அவுட் பெறுவதற்கான நடைமுறைகளை உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட இப்போ பிஏஓக்கள் அல்லது வந்துட்டு ட்ரஸ்டி அலுவலகங்கள், சப் ட்ரஸ்டி அலுவலகங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 1வது அறிவிப்பு. அண்ட் 2வது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக என்ஹெச்ஐஎஸ் சம்பந்தமான ஒரு புதிய அரசாணை வெளியாக இருந்தது. அதாவது ஏற்கனவே இருந்த அதே மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான், அதே நிறுவனம் தான். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இல்லைங்களா? அதில் கார்டு பெறுவது சார்ந்த ஒரு குழப்பம் வந்துட்டு அனைத்து ஓய்வூதியர்கள் மத்தியிலும் இருந்தது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு அவங்களே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் கார்டு கொடுத்துருவாங்களா, இல்லை நாம் வந்துட்டு புதுசாக ஃபார்ம் சப்மிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அதற்கு விடையாக தற்பொழுது நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டியில் வெளியில் ஒட்டப்பட்ட அந்த ஒரு நோட்டீஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுடைய விவரங்களை உள்ளடக்கிய அவர்களின் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அடையாள எண் அடிப்படையிலான மின்னணு அடையாள அட்டை பயனாளிகளுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை காப்பீட்டு நிறுவனம் செய்யும். இந்த அட்டையானது திட்டம் தொடங்கப்பட்ட 1/7/2026 நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் மின்னணு அடையாள அட்டையை களஞ்சியம் கைபேசி செயலி வழியாக பதிவிறக்கம் செய்வதற்கான வசதியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை காப்பீடு நிறுவனம் செய்யும். ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுடைய தரவு அடிப்படையில் மின்னணு அடையாள அட்டை வழங்கப்படும். எனவே ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. 1/7/2026க்கு பின் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மட்டும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நிறைய குழப்பம் இருந்த வண்ணமாக இருந்தது. அதாவது புதுசாக நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணுமா, ஃபோட்டோவை பூட்டி கொடுக்கணுமா குழப்பம் இருந்தது. அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஏற்கனவே ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடியவங்களுக்கு நீங்கள் புதுசாக எந்த விதமான ஃபார்மும் சப்மிட் பண்ண தேவையில்லை. அட் த சேம் டைம் 1 அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம ஓய்வூதியர்களுக்கு அந்த அடையாள அட்டை நம்ம இருந்தாலும் கூட அனெக்சர் 3 அப்படின்றது நம்ம சப்மிட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி சப்மிட் பண்ணி ட்ரஸ்டி ஆஃபீஸரோட சைன் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா? அது நீங்கள் ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, பழைய ஒருவேளை அந்த என்ஹெச்எஸ் 2021க்கான அந்த ஃபார்மை வச்சுருந்தீங்கன்னா, மேபி ஆஃபீஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ஹெச்ஐஎஸ் 2026ல் நம்ம கடந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த அனெக்சர் 3ல் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனெக்சர் 3ஏன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஒரு விண்ணப்ப படிவமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில ஸ்பவுஸ் வந்து பென்ஷனாக இருக்காங்களா, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கேட்டு அனெக்சர் 3ஏவும் கொடுத்துருக்காங்க.
ஸோ, அதனால நீங்க உங்களுடைய சம்மந்தப்பட்ட ட்ரெஸரியில முடிஞ்ச வரைக்கும் இந்த அனெக்ஸர் 3யும் அண்ட் 3A தேவைப்பட்டா சப்மிட் பண்ணுங்க. பட் அனெக்ஸர் 3A கண்டிப்பா உங்களுடைய அண்ட் உங்களுடைய ஸ்பவுஸ் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஃபோட்டோ ஒட்டி கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும், அத சைன் வாங்கி வச்சுக்கிறது தான் ஓய்வூதியர்களுக்கு பெட்டர். ஏன்னா, நாளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க போய் நிக்கும்போது, ஒரு அவசரத்துக்கு அவங்க அனெக்ஸர் 3 இல்லன்றதுக்காக கூட ஏன்னா, காப்பீடு நிறுவனத்த பத்தி நம்ம நல்லாவே தெரியும். அதாவது நமக்கு கிளைம் எந்த அளவுக்கு கிடைக்குது, அவங்க அந்த கிளைம் வந்துட்டு எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அதற்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, அதனால இது ஒரு காரணமா வந்துட்டு இருந்துற வேண்டாம். ஸோ, முடிஞ்ச வரைக்கும் நீங்க சிரமம் பார்க்காம அந்த அனெக்ஸர் 3A உங்களுடைய சம்மந்தப்பட்ட ட்ரெஸரியில போயிட்டு உங்களுடைய சம்மந்தப்பட்ட ட்ரெஸரி ஆஃபீஸர் சைன் வாங்கி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ, இந்த 2 கருத்துக்கள் பத்தின உங்களுடைய ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.